நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, இதை இந்த மாதிரி ட்வைஸா இருக்குல்ல, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி லாங் செயினா மாறும். எப்படி அப்படின்னா இந்த CH நான் எடுக்கிறேன், CH சரியா? எத்தனை இருக்கீங்க? CH3. அப்ப இன்னொரு CH3 இங்க தான் இருக்கும். CH3 போட்டேன்னா அடுத்து கவனிங்க CH2, CH பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, அப்ப கீழே வந்துடும் CH3. அடுத்து நம்ம இருக்கு CH, அதே மாதிரி எழுதிக்கோங்க CH3, CH3 எழுதியாச்சா? இந்த CH ரெண்டு CH3 இருக்கு வந்துருச்சு, இந்த CHல ரெண்டு CH இருக்கு வந்துருச்சு சரியா? இப்போ நம்ம நம்பரிங் கொடுக்கணுமா? நல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு இங்கிட்டு நம்பர் கொடுக்குறீங்க அங்கிட்டு நம்பர் அப்படி கேட்பாங்க. நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6. இப்படி போனாலும் 6 தான், இந்த பக்கம் போனாலும் 6 தான். 1 2 3 4 5 6 வருது ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா சார் ரெண்டுமே ஒரே லாங் செயின் தான், ஒரே பேரண்ட் தான். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட்க்கு லீஸ்ட் நம்பர் வரணும். இப்போ கவனி இங்கிட்டு இருந்து போறேன் 1 2 3 4 5 6. இப்படி போனா 4 5 பொசிஷன்ல மெத்திலும் 2 பொசிஷன்ல ஒரே ஒரு மெத்தில் வருது. அது இப்படி வாங்கினேன் 2 3ல மெத்தில் வந்துருது 5. அப்ப ரெண்டு மேக்ஸிமம் ஸ்மால் நம்பர்லயே வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இப்படி எடுக்கிறது தான் கரெக்ட். அப்ப இப்ப எங்கெங்க அந்த மெத்தில் இருக்குன்னு பாருங்க. 2 3 5 இந்த பாத்தீங்கன்னா 2 3 5. எத்தனை மெத்திலியா? 3. ட்ரை மெத்தில் சரியாமா? எத்தனை கார்பன் மொத்தம்? 6. அப்ப என்னது? ஹெக்ஸ் ஏன். அப்ப இந்த காம்பவுண்ட் நேம் 2 3 5 ட்ரை மெத்தில் ஹெக்சேன் அப்படின்றது அந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம்.